ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் ரைஸ் அதை எப்படி செய்யுங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். போட்டு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாவில் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு காரம் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டு முட்டையோட பொடி மாஸ் மாதிரி ஆக்கிக்குவோம். வெந்து ஓரளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் முட்டை நல்லா வெந்து பொடி மாஸ் முட்டை பொரியல் அளவுக்கு வந்ததும் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 1 கப்பு சாதத்தை நல்லா வடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் எந்த ரைஸ் வடிப்பீங்களோ சாதத்துக்கு அதையே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சரிசி சாதம் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கலாம். அந்த வடித்த சாதத்தை போட்டு நல்லா உதுத்து விட்டு கலந்து விடுங்க. முட்டை மசாலாவோட நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வைப்போம். இப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடுவோம். இப்போ அருமையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு டொமேட்டோ சாஸ் தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் எதை சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது ஒரு வறுவல் வச்சும் சாப்பிட்லாம். ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.